श्रीशीलवंशात्मकतामहस्तस्यवादकरणैकपात्रम् श्रीदेवनाथार्यकृपातबोधम् रामानुजार्यं गुरुवर्यमीडे श्रीशैलवंशनजताचन्द्रसंहतोरेः पादाम्बजप्रणयनं तदवाप्तमन्त्रम् श्रीमन्तसिंहगुरुवर्यकृपातबोधम् श्रीदेवनाथगुरुमात्मगुणाढ्यमीडे वेदान्तलक्ष्मणमुनेः प्राप्तवेदान्तसम्पदे श्रीमते चतुराम्नाय नृसिंहगुरवे नमः। श्रीत्याश्रितसन्त्रासद्वान्तविध्वंसनोदयः प्रभावान् सीतया देव्या परमव्योमभास्करः। प्रायः प्रपदने पुंसां पौनः पुण्यं निवारयन् हस्तश्रीरङ्गभर्तुर्माम् अव्यादभयमुद्रितः सहितं पदजग्राह भार्या हर्तारमागतं कपोतो वानरश्रेष्ठ कुंपुनर मद्विधो जनः என்று ஒரு புறாவே தன்னிடத்துல சரணாகதி பண்ணவன தன்னையே மாய்த்து கொண்டு தனக்கு எதிரியாக இருந்தாலும் கூட தன் மனைவி மக்களையே கூட அந்த வலையில வீழ்த்தி அவளுக்கே கஷ்டத்தை உண்டு பண்ணினாலும் கூட சரணாகத ரட்சணம்ன்றது அவசியம் பண்ணணும்ன்ற முறையில ஒரு புறாவே பண்ணச்சே இப்படி நாம மனுஷனாகவும் அதுவும் இட்வாக்கு குலத்துல பிறந்தவனாகவும் இருந்துட்டு இருக்கிற நான் ரட்சணம் பண்ணாத போறதுன்றது என்னுடைய தர்மத்துக்கு இந்த சத்திரிய தர்மத்துக்கு விருத்தமானது என்பது சொல்லி சொன்னார். அதே மாதிரி ஒரு குரங்கு தன்னுடைய எதிரிய காத்த ஒரு வரலாறு அதையும் சொல்லி சொன்னார். 60 வருஷ சகஸ்திராணி லோகஸ்ய கரதாஹிதம் பாண்டரஸ்ய அதபத்ரஸ்ய சாயாயாம் ஜரிதம் மயான்னு 60,000 வருஷம் அந்த வெண்கொற்ற கொடையின் கீழே வேறொரு நிழல்ல ஒதுங்காது இருந்திருக்கிற அந்த பிரசித்தரான தசரதனுடைய மகனாக பிறந்து விஸ்வாமித்திரர் வசிஷ்டர் இவாளாலே கற்பிக்கப்பட்ட நல்ல குணங்களை உடையவனாக இருந்துண்டு நான் தர்மமே ஸ்வரூபமாக இருந்துண்டு நான் போய் ரட்சணம் பண்ணலேன்னாக்க இதை காட்டிலும் ஒரு அவமானகரமான காரியம் வேற ஒண்ணும் இல்லையே என்பதாக சொல்லி சொன்னார். சிஷ்டானுஷ்டானம் பிரமாணமே ஆகிலும் ஒரு கபோதம் அனுஷ்டித்தது ஒரு பிரமாணம் உண்டோ, இதற்கு விதாயகமாய் இருப்பதொரு வாக்கியம் வேண்டாவோ என்கிற சங்கையிலே கண்டு என்பான் ஒரு மகர்ஷி கண்டதொரு காதையை கேளீர் என்கிறார். இப்போ சிஷ்டாச்சாரம் பிரமாணம்னு சாஸ்திரம் சொல்ற. இப்போ ஸ்ருதியில சொல்லியிருக்கிறது ஸ்மிருதியில சொல்லியிருக்கிறது இதெல்லாம் கொண்டு மாத்ரு தேவோ பவ பித்ரு தேவோ பவ ஆச்சாரிய தேவோ பவ என்றெல்லாம் ஸ்ருதியில சொல்லப்பட்டிருக்கு. அது பிரமாணமாக நாம அனுஷ்டிக்கிறோம். அதே மாதிரி ஸ்மிருதியில சொல்லப்பட்டதையும் பிரமாணமாக அனுஷ்டிக்கிறோம். அதே மாதிரி சிஷ்டாச்சாரம்னு சொல்றது பெரியோர்கள் அனுஷ்டித்த ஒரு முறை இருக்க அது பிரமாணம். ஆனா ஒரு புறாவும் குரங்கும் பண்ண காரியத்தை போய் பிரமாணமா ஆக்கிண்டு அதை நாமளும் பின்பற்றணும்னு சொல்றது இது எந்த விதத்துல சரியா இருக்கும்னு அடுத்த கேள்வி. ஏன்னா புறா தன்னுடைய மனைவி மக்களை தன் வலையிலேயே வீழ்த்தின வேடனுக்கு அனுகிரகம், அதாவது வேடனுக்கு தன்னையே மாய்த்து கொண்டு அந்த வேடனுக்கு ரட்சணம் பண்ணிட்டு, குரங்கு தன்னை கீழே தள்ளுறதுக்கு விரும்பின ஒரு புலி அந்த புலிக்கு கூட ரட்சணம் பண்ணிட்டு அப்படின்றெல்லாம் பாக்குறோம். அந்த குரங்கனுடைய காரியத்தையும் புறாவனுடைய காரியத்தை போய் எப்படி பிரமாணமா எடுத்துக்க முடியும்? ஏதோ பெரியவா அனுஷ்டிச்சாள்னாக்கா அதை நாம பின்பற்றணும்ன்றது அது தர்மம். அது அப்படி இல்லாத இருக்கச்சே இதை எப்படி பிரமாணமா எடுத்துக்கிறதுன்னு ஒரு கேள்வி. அதுக்கு சமாதானம் சொல்ற சிஷ்ட அனுஷ்டானம் பிரமாணமே ஆகிலும் ஒரு கபோதம் அனுஷ்டித்தது என்று ஒரு பிரமாணம் உண்டோ, இதற்கு விதாயகமாய் இருப்பது ஒரு வாக்கியம் வேண்டாவோ? ஒரு புறா பண்ணிச்சுன்றதுக்கோசரம் ஒரு காரியம் பண்ணோம்னா இதுக்கு ஒரு ஸ்ருதி வாக்கியம் இருக்க வேண்டாமா? மாத்திரு தேவோ பவா பிதர் தேவோ பவா நசுராம் பிபேத்து சுராபானம் பண்ணக்கூடாது இப்படி எல்லாம் ஒரு வாக்கியங்கள்லாம் இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி எதனா ஒரு வாக்கியம் இருக்கணும் இல்லையோ? ஒரு வாக்கியமும் இல்லையே.
இது புறா அனுஷ்டிச்சது மாத்திரம் எப்படி முக்கியமா எடுத்துக்க முடியும்னு ஒரு கேள்வி வருது. என்கிற சங்கையிலே கண்டு என்பான் ஒரு மகர்ஷி கண்டதொரு காதையை கேளீர் என்கிறார். கண்டுன்னு ஒரு மகர்ஷி, அந்த மகர்ஷி சொன்ன சில ஸ்லோகங்கள், அவர் வார்த்தைய நீங்க கேளுங்கோ, அதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம்னு ராமாயணத்துல யுத்த காண்டத்துல அந்த சமுத்திர தீரத்துல இத்தனை வானரங்கள் நடுவுல ராமர் அருளி செய்கிறார். ரிஷே கண்வஸ்ய புத்திரேண கண்டுனா பரமர்ஷிணா திருணுகாதாம் புரா கீதாம் தர்மிஷ்டாம் சத்யவாதினாம். ரிஷே கண்வஸ்ய புத்திரேண கண்டுனா கண்டுனா பரமர்ஷிணா திருணு காதாம் புரா கீதாம் தர்மிஷ்டாம் சத்யவாதினா. கண்வருடைய புத்திரர் கண்டுன்றவர், அவர் பரமரிஷி. பரமரிஷின்னு சொல்றதுனால என்ன தாற்பயம் என்ன, அவர் ரொம்ப ரொம்ப அந்த ஆசிரமத்துக்கு ஏற்ப ரிஷிகள்ன்றவா எப்படி இருக்கணுமோ அப்படி இருந்தவராக இருந்தவர். அவர் சொன்ன வார்த்தை, அவருடைய வார்த்தைய அவர் ரொம்ப தர்மிஷ்டர், தர்மத்தை பரிபாலனம் பண்ணிந்தவர். அவர் சொல்ற வார்த்தையை நான் சொல்றேன். அவர் எப்பவுமே பொய் சொன்னவர் கிடையாது, சத்தியவாதி. அவர் சொல்ற வார்த்தையை சொல்றேன், நீங்க எல்லாரும் கேளுங்கன்னு சொல்றி ராமர் ஆரம்பிச்சு சொல்றார் அந்த விஷயத்த. ரிஷே கண்வஸ்ய புத்திரேண கண்டுனா பரமரிஷிணா ஸ்ருணுகாதாம் புரா கீதாம் தர்மிஷ்டாம் சத்யவாதினா. அந்த காத தர்மத்தை சொல்லக்கூடியதான காதையாக இருக்குன்னு அவருடைய ஜன்ம பிரகர்ஷத்தை முற்பட கேளீர். அந்த முதல்ல கண்டு மகர்ஷியினுடைய பிறப்பு, அதனுடைய ஏற்றத்தை முன்ன கேளுங்கோ அப்படின்னு. ரிஷே கண்வஸ்ய புத்திரேன, இந்த ஸ்லோகத்துக்கு வியாக்கியானம் சுவாமியே பண்ற. ஆகையால ரிஷே கண்வஸ்ய புத்திரேனன்னு சொல்றதுனால தான் தோன்றி அன்றிக்கே எஸ்யா ஸ்ரோத்ரிய பிதா என்கிறபடியே அவனுடைய பிதாவும் சதுர்வேத அத்தியாயியாய் அதீந்திரிய திரட்டாவாய் காணுமிருப்பது, ஆனால் பறப்பதின் குட்டி தவழாதிரே. இவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னா கண்வருடைய புத்திரர் இவர். எஸ்யா ஸ்ரோத்ரிண பிதா, ஒருத்தரை பத்தி சொல்லணும் அப்படின்னாக்கா அவளுடைய ஒரு பிறப்புல இருக்கக்கூடிய ஏற்றத்தை பார்க்கணும். பிறப்புல இருக்கக்கூடிய ஏற்றம்னாக்க இந்த கண்டுவுக்கு இருக்கக்கூடிய ஏற்றம் கண்வ மகர்ஷியினுடைய குமாரர் என்கிறதுனால ஒரு ஏற்றம். ஜாயாம்சம் அனயோர் வித்யாத்து எஸ்யா ஸ்ரோத்ரிய பிதா. சந்தோஷம். ஸ்ரோத்ரிய பிதா மந்திர சம்பூஜனார்த்தம் து சத்காரம் இதரோர்ஹதி என்பதாக சொல்ற. வித்வானான தந்தைக்கு ஒருத்தன் பிறந்தவனாக இருக்கான்னாக்க அவன் வித்வானே இல்லாத போயிட்டா கூட அவனையும் மதிக்கணும்னு சாஸ்திரம் சொல்லிருக்கு. ஒரு பெரிய அத்தியனம் பண்ணுவா, அவளுடைய ஒரு பையனா இருந்தான்னாக்கா அவனை இவன் அத்தியனம் பண்ணாட்டா கூட பரவாயில்ல, அந்த பெரியவரை நினைச்சுண்டு இவரிடத்துல கௌரவமா இருக்கணும். அதே மாதிரி அருளி செயல்களை நன்னா அத்தியனம் பண்ணி பெருமாள் கைங்கரியம் பண்றவனாக ஒருத்தன் இருந்தான்னாக்க அவனுடைய பையன்றவன் வரைச்சே அவருக்காக அவரையும் கௌரவமாக நாம மதிக்கணும்னு சாஸ்திரத்துல சொல்லிருக்கு. ஜாயாம்ச மனையோர் வித்யாத்து எஸ்யா ஸ்ரோத்ரிய பிதா. எஸ்ய யாருக்கு பிதா ஸ்ரோத்ரியராக இருந்துருக்காரோ, தகப்பனார் ஒரு ஸ்ரோத்ரியாக அத்தியனம் பண்ணவராக இருந்துருக்காரோ, மந்திர சம்பூஜனார்த்தம் து சத்காரம் இதரோர்ஹதி, மீதி பேரும் கூட அவளை பூஜனை பண்ணுவதற்காக மந்திர சம்பூஜனார்த்தம் இதரோப்பி அர்ஹதி, மீதி பேரும் அதாவது அவருடைய குமாரன் அவருடைய தம்பி அப்படின்னு அவரை அனுபந்தியாக அவரோட சொல்றவாளாக இருந்துருக்கிறவா எல்லாரையுமே நாம விசேஷமாக கொண்டாடணும்னு சாஸ்திரம் சொல்றது. ஆகையால ரிஷேகே கண்வசிய புத்திரேனன்னு சொல்றதுனால இவை யாரோ ஒருத்தர் இல்ல, தான் தோன்றின்னு சொல்றது. தான் தோன்றின்றது அப்பா அம்மா எல்லாம் தெரியாத யாரோ ஒருத்தரா பிறந்துக்கிறது இருக்க, அவளு தான் தோன்றின்னு சொல்லுவா.
அவ அப்பா அம்மா வார்த்தையை கேட்காத அந்த மாதிரி எல்லாம் இருக்கவாள அவளை தான் தோன்றின்னு சொல்லுவா. அந்த மாதிரி இல்லாமல் எஸ்எஸ்யாத் ஸ்ரோத்ரிய பிதா என்கிறபடியே தன்னுடைய ஸ்ரோத்ரிய தன்னுடைய அப்பாவும் ஒரு ஸ்ரோத்ரியனாக இருந்துட்டு ஒரு விசேஷமா இருந்துருக்கேன்னு சொல்றபடினால அவனுடைய பிதாவும் சதுர்வேத அத்தியாயியாய் அவனுடைய பிதா இந்த கண்வருடைய பிதா அவர் சதுர்வேத அத்தியாயம் 4 வேதத்தையும் அத்தியனம் பண்ணவராக இருந்துருக்க. அதீந்திரிய திரஷ்டாவாய் ரிஷேஹே கண்வசிய ரிஷிஹி அப்படின்னா அந்த ரிஷேர் மந்திர திரஷ்டாரம்னு சொல்லி மந்திரங்கள் எல்லாம் காண்பிக்கிறவர். அதாவது சாதாரணமா நம்மளுடைய புலன்களுக்கு புலப்படாத விஷயங்களையும் கூட தபசக்தியினால காணக்கூடியவர்களாக இருப்பவர்கள் ரிஷிகள் என்று சொல்லப்படுகின்றனர். இவர் அதீந்திரிய திரஷ்டா. கண்வர்ன்றவர் சாதாரணமானவர் இல்ல, அவர் பெரிய மகர்ஷி. அவர் அதீந்திரிய திரஷ்டா. அதாவது நாம சாதாரணமாக இருக்கக்கூடிய நம்மளுடைய புறக்கண்ணுக்கு புலப்படாத விஷயங்களையும் கூட அறியக்கூடிய சாமர்த்தியம் உடையவராக எழுந்தருளி இருக்கிறவர் அவர். ரிஷேஹே கண்வசிய புத்திரேனன்னு சொல்லி இருக்கிறதுனால அதீந்திரிய திரஷ்டாவாய் காணும் இருப்பது. இப்ப இவருடைய அப்பா எப்பேற்பட்டவர்? இந்த கண்டூனுடைய அப்பா சதுசாஸ்திரத்தை சதுர்வேதத்தையும் அத்தியனம் பண்ணவர், சதுசாஸ்திரங்களையும் கசடர கற்றவர். இது ரெண்டும் இல்லாத மகர்ஷி, பரம மகர்ஷி, தபஸ்வியாக இருந்துட்டு நமக்கு புலன்களுக்கெல்லாம் அப்பாற்பட்ட விஷயங்களையும் கூட அவர் காணக்கூடியவராக இருந்திருக்கார் என்று சொன்ன. அப்படி இருக்காருன்னா அப்ப அவருடைய புத்திரன்றதுக்கு அந்த கண்டூனுடைய ஒரு வார்த்தைக்கு எவ்வளவு முக்கியத்துவம் இருக்குன்றத தெரிஞ்சுக்கோங்க என்று சொல்ற. ஆனால் பரப்பதின் குட்டி தவழாதிரே என்று ஒரு வார்த்தை. பரப்பதின் குட்டி தவழாதிரேன்னாக்கா என்ன அர்த்தம் அப்படின்னா, சாதாரணமா நாம சொல்லுவோம் மீன் குட்டிக்கு நீச்சல் கத்து கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லுவோம். மீன் குட்டி வந்ததுன்னாக்க அதுக்கு நீச்சல் யாரும் கத்து கொடுக்க வேண்டாம், தானா போகும். அதே மாதிரி பறவையாக இருந்ததுன்னாக்க பறவையினுடைய குட்டி, அந்த பறவையினுடைய குஞ்சுக்கு அது அது வெறும தத்தி தத்தி நடந்து போகாது, அதுவும் பறந்துதான் போகும். அந்த மாதிரி இப்ப பரம மகரிஷியாக இருந்திருக்கிற கண்டுவனுடைய கண்வருடைய குமாரர். கண்டு மாத்திரம் சாதாரணமான நினைச்சுட்டாங்களான்னா அவரும் அவருக்கு மேல ஒரு அதீந்திரிய திரஷ்டாவாக அவரும் மகர்ஷியாக இருந்தார் என்பதை தெரியப்படுத்துறதுக்காக ஆச்சரியமான ஒரு சப்தம் சொல்ற ஒரு லோக திருஷ்டாந்தம். பரப்பதின் குட்டி தவழாதிரே என்பதாக. அந்த பரப்பதின் குட்டின்றது பறவையினுடைய பட்சியினுடைய குஞ்சு, அது தவழாது. இது மீதி மாதிரி இருக்காது, நம்ம குழந்தை மாதிரி எல்லாம் தவழாது, அது பறந்துதான் போகும். அதே மாதிரி மகர்ஷியினுடைய குமாரர் அவரும் மகர்ஷி துல்லியமாக தான் அவரும் இருப்பார்னு அர்த்தம். அதுக்கு ரிஷே கண்வசிய புத்திரேன, கண்வசிய புத்திரேன மகா தபாவான கண்வ மகர்ஷிக்கு சம்சார நிஸ்தாரகனாய் காணும் இவன் பிறந்தது. இந்த கண்வ மகர்ஷிக்கு கண்டுன்றவர் குமாரராக பிறந்திருக்க. இவர் எப்படி பிறந்திருக்கார் அப்படின்னா, சம்சார நிஸ்தாரகனாய் காணும் இவன் பிறந்தது. இந்த கண்டு பிறந்தது அவர் சம்சாரத்தை தாண்டுவதற்காக பிறந்ததுன்னு சொல்ற. இதுக்கு ஒரு ஸ்ருதி இருக்கு, அந்த ஸ்ருதிய பார்க்கணும். இதோ இருக்கம்பா, ஸ்ருதிய பார்க்கணும். இந்த ஸ்ருதியில என்னன்னா, நான் அப்புறம் பார்ப்போம். ஜாயமானோவை பிராமணா திரிபிஹி ரிணவா ஜாயத்தே என்று சொல்கிறது அந்த ஸ்ருதி. ஜாயமானோவை பிராமணா திரிபிஹி ரிணவா ஜாயத்தேன்னு சொன்னா, ஒரு பிராமணன் பிறக்க செய்ய 3 கடன்களோட பிறக்கிறான்னா, இல்ல உபன்யாசம் பண்ணே வரலாமா? உபன்யாசம் பண்ணிட்டே வரலாமா? அப்ப பின்னாடி வந்துட்டுமா?
ஜாயமானோவை பிராமணா திரிபிகி ரிணவா ஜாயத்தேன்னு சொல்லச்சு பிராமணன் 3 கடன்களோட பிறக்கிறான்னு சொல்லி சொல்ற. அந்த 3 கடன்கள் என்னன்னா தேவதைகளுக்கு கடன், ரிஷிகளுக்கு கடன், அப்புறமா பிதர்களுடைய கடன் சொல்லி 3 கடன்களோட பிராமணன் பிறக்கிறான்னு சொல்லி சொல்ற. இப்ப 3 கடன்களோட பிராமணன் பிறக்கச்சே தேவதைகளுடைய கடனை யாக யஜ்ஞாதிகள்ல பண்ணி தேவதைகளுடைய கடனை போக்கடிக்கிறான். ரிஷிகளுடைய கடனை அத்தியனம் பண்றதுனால ரிஷிகளுடைய கடனை போக்கடிக்கிறான். பிதர்களுடைய கடனை குழந்தை நன்மக்கள் பேர்னால பிதர்களுடைய கடனை போக்கடிக்கிறான். எப்படி இந்த பிராமணனாக இருக்கிறவன் இப்ப இந்த 3 கடனையும், அதாவது நன்மக்கள் பேரு, அத்தியனம் பண்ணுவது, அப்புறமா யாக யஜ்ஞாதிகளை பண்ணுவதுன்னு சொல்லக்கூடிய இந்த 3 கடன்களையும் யார் இதை நிறைவேற்றுகிறார்களோ அவர்கள்தான் இந்த சம்சாரத்தை கடப்பவர்களாக ஆவா என்று சொல்றார். இப்போ ஒரு கேள்வி வருது. இப்ப இவர் கண்டு மகர்ஷிக்கு அந்த சம்சாரத்தை கடப்பதற்காக, பிதர்களுடைய கடனை நீக்குவதற்காக கண்வ மகர்ஷிக்கு கண்டு குமாரராக அவதரித்தார் என்பதை இந்த இடத்துல சொல்ற. அந்த மாதிரி பார்த்தோம்னாக்கா இப்போ ஒருத்தருக்கு குழந்தையே இல்லை, அவளுக்கு மோட்சம் வராது போயிடுமான்னா என்றெல்லாம் கேள்வி வருது. அதே மாதிரி இப்ப யாகம் எத்தனை பேரால பண்ண முடியறது? யாகம் பண்ண முடியல. சில பேரால அத்தியனம் பண்ண முடியறது, சில பேரால அத்தியனம் பண்ண முடியல. இப்ப அவள்லாம் ரிஷிகளுடைய கடனை தாண்டினவர்களாக ஆகல, பிதர்களுடைய கடனை தாண்டினவர்களாக ஆகல, தேவதைகளுடைய கடனையும் தாண்டினவர்களாக ஆகல. அப்படி இருக்கச்சே அவளுக்கெல்லாம் மோட்சம் வராது போயிடுமா என்று கேட்ட, இது பிரபன்னாள் தவிர மீதி பேர் விஷயத்துல, இது ஜெனரலா இருக்கிறவாளுக்கு அது சொல்ற வார்த்தை. சரணாகதி பண்ணினவாளுக்கு நாயம் ரிணி ரிஷினாம், இந்த சரணாகதி பண்ணினவா ரிஷிகளுக்கும் கடன்பட்டவர்கள் அல்ல, தேவதைகளுக்கும் கடன்பட்டவர்கள் அல்ல, மற்றும் இந்த பிதர்களுக்கும் கடன்பட்டவர்கள் அல்லன்னு சொல்றது. ஆனா இப்ப கண்டு மகர்ஷின்றவர் அவள்லாம் மகர்ஷிகள் இல்லையோ, அந்த கண்டு மகர்ஷி கண்வ மகர்ஷி, அவ அப்பா கண்வர் இல்லையோ, அந்த கண்வருடைய அவரும் பெரிய மகர்ஷியா இருக்கிறதுனால கர்மயோக ஞான யோக பக்தி யோகம் எல்லாம் பண்ணுவதற்கு தகுதி படைத்தவராக இருந்தபடினால அவரை பொறுத்த வரைக்கும் இந்த பிதர்களுடைய கடனை தீர்ப்பதற்காக குழந்தை நன்மக்கள் பேருன்னு குழந்தை பெற்றிருக்கார். அந்த குழந்தையாக கண்டு அவதரித்தவர் என்பதாக சொல்றார் இந்த இடத்துல. கண்வசிய புத்திரேன, மகாத்மாவான கண்வ மகர்ஷிக்கு சம்சார நிஸ்தாரகனாய் காணும் இவன் பிறந்தது. கண்வசிய புத்திரேன, கண்டுனா பிதாவின் பெயராலும் தன் பெயராலும் பிரசித்தனாய் காணும் இருப்பது. இங்க வசிஷ்டர் வியாசருக்கு சொல்லச்சே ஒரு பெரிய பேர், வியாசம் வசிஷ்டனப்தாரம் சக்தே பௌத்திரமகல்மஷம் பராசராத்மஜம் வந்தே சுகதாத்தம் தபோ நிதிம் என்பதாக சொல்ற. வசிஷ்டருடைய பேரன் வியாசம், வசிஷ்டர் நப்தாரம் வசிஷ்டருடைய கொள்பேரன். அதுக்கப்புறமா சக்தே பௌத்திரம், சக்தியினுடைய பிள்ளை பேரன், பராசரருடைய குமாரர், பராசராத்மஜம் வந்தே ஸ்டுகதாத்தம் தபோ நிதிம்னு ஸ்டுகருடைய அப்பா. இப்படி இவருக்கு வரைச்ச பெருமையே எதனால வருது அப்படின்னா, தன்னுடைய மேல இருக்கவாளால இவருக்கு பெருமை வருது, தன்னுடைய பசங்களால அப்பாவுக்கு பெருமை சேர்க்கிற மாதிரி பசங்க இருக்கணும், அதுதான் விசேஷம். அந்த மாதிரி சுகர்ன்றவர் பெரிய மகர்ஷி. பராசரரும் சுகரும் ஒரு இடத்துல போராடலாம், போறச்சு ஒரு நீர்நிலை, அங்க பெண்கள்லாம் அங்க தீர்த்தா மாடின்னு இருக்கா, குளிச்சுட்டு இருக்கா. பராசரர் வரையின உடனே அவசர அவசரமா ஓடி போய் அவ எல்லாரும் துணி எல்லாம் எடுத்து ஒட்டிண்டு இது பண்ணிட்டு இருக்காளாம் பராசரர் வரையர்னு. இதே சுகர் வந்தேராம்.
சுகர் வச்சு யாரும் ஒண்ணும் நினைக்கவே இல்லையா, தன் குழந்தை வந்தா எப்படி நினைப்பாளோ அம்மா இருப்பாளோ அந்த மாதிரி இருந்துட்டு இருக்காளாம். அப்படிப்பட்ட பெரிய மகரிஷி சுகர். சுகருடைய தாத்தா அப்பான்னுட்டு வியாசருக்கு ஒரு ஏற்றம் சொல்றோம். அந்த மாதிரி கண்வர் மகர்ஷியினுடைய குமாரர்னு சொல்லிட்டு கண்டுவுக்கு ஏற்றம், கண்டுவனுடைய தகப்பனார்னு சொல்லிட்டு கண்வருக்கு ஏற்றமா. இப்படி 2 விதமான ஏற்றத்தையும் உடையவராக இருந்திருக்கார் என்பதை சொல்லி இங்க சொல்ற. கண்வசிய புத்திரேன கண்டுனா அவருடைய பெருமை, கண்டுவனுடைய பெருமையை பார்த்தோம்னாக்க சஜாபி பவான் கண்டுகும். இப்ப இங்க வர்றதே ஒரு ஸ்லோகம் சொல்றார். சஜாபி பவான் கண்டுகு என்று மகர்ஷிகள் கொண்டாடும்படியான பெயருடையான ஒருவன் காணும். மகர்ஷிகள்லாம் ஸ்தோத்திரம் பண்ற அளவு ஒன்னு இருக்கான். சச்சாபி பகவான் கண்டுகும் க்ஷீணே தபசி சம்ஸ்திதா புருஷோத்தமம் ஆக்கியாத்தம் விஷ்ணோஹோ ஆயதனம் யயௌ. சச்சாபி பகவான் கண்டுகுன்னு கண்டு மகர்ஷியே பெருமையோட சொல்லி அந்த கண்டு முனிவர் அவர் அவ்வளவு விசேஷமா எல்லாரும் சொல்றான். அவர் சில சமயத்துல தன்னுடைய தபஸ் குறைஞ்சு போயிட்டதுன்னு நினைச்சு புருஷோத்தமம் என்கிற ஒரு மலையில உள்ள பெருமாள் கோவிலுக்கு அங்க போய் பெருமாள் சேவிக்க போனேர்னு சொல்ற. அப்போ பகவான் கண்டுன்னு சொல்ற அந்த சப்தத்தினாலேயே கண்டு மகர்ஷிக்கும் உண்டான ஏற்றம் சொல்லப்பட்டதாக ஆச்சு. கண்டுனா அவன் பெருமையை பார்த்தால் சச்சாபி பகவான் கண்டுகு என்று மகர்ஷிகள் கொண்டாடும்படியான பெயருடையான் ஒருவன் காணும். ரிஷே புத்திரேன பரமரிஷினா விளக்கில் கொளுத்தின பந்தம் என்னும்படி காணும் பிரகாச பகுளனான பிதாவிலும் காட்டில் இவனுடைய ஞான விகாசம் இருக்கும்படி. கண்வருடைய ஞானத்தை காட்டிலும் கண்டுவனுடைய ஞானம் இன்னும் விசேஷமா இருந்துட்டு இருக்குமா. இதுக்கு ஒரு திருஷ்டாந்தம் சொல்ற. விளக்கு சின்ன ஆள் விளக்கு ஏத்தி வச்சிருக்கு. இந்த ஆள் விளக்கு ஏத்தி வச்ச உடனே அந்த ஆள் விளக்குல இருந்து தீப்பந்தம் பெருமாள் எழுறதுக்கு தீவட்டி எல்லாம் சமர்ப்பிக்கிறாள் இல்லையோ, அது சமர்ப்பிக்கிறா. அதுல இருந்து சின்ன சின்ன விளக்குல இருந்தா கொளுத்துறா. ஆனா இது பார்த்தோம்னாக்கா பிரமாதமா பெருசா எரியுது. இது பந்த காட்சி தேவைன்னு ஸ்ரீரங்கத்துல ரங்கநாதனுக்கு ஒரு நாள் உற்சவத்துல நடக்கும். அங்க பார்த்தோம்னா அப்படியே நிறைய தீவட்டிகள், மொத்தம் இந்த லைட்டு கீட் எல்லாம் கிடையாது. இந்த பெட்ரமாஸ் லைட்டோ இந்த எலக்ட்ரிக் லைட்டோ எதுவும் கிடையாது. எங்க பார்த்தாலும் ஒரு 100 கணக்குல ஒரு பெருசா ஒரு தீவட்டி எல்லாம் இருக்கும். அதுக்கு மொத்தம் நெய், அந்த நெய்யாலதான் அது எரியும். அது எரியறது பார்த்தோம்னா அந்த இடத்துல பார்த்தோம் அப்படியே கம்முன்னு வாசனை அடிக்கும். அதே மாதிரி திருவேங்கடமுடியான் சன்னதியில பார்த்தோம்னா கூட இந்த தீவட்டி அந்த 5 பஞ்சமுகமாக இருந்துட்டு இருக்கும். இந்த பெருமாள் இது முடிஞ்ச உடனே மணி ஆன பிற்பாடு அந்த பஞ்சமுகமாக இருக்கக்கூடிய அந்த தீவட்டியை வச்சுட்டு அந்த கோபுரப்படி வாசல்ல இதுக்கு உண்டான வாத்தியங்களோட கூட அந்த தீவட்டியால பெருமாளுக்காக இப்படி ஒரு இது பண்ற மாதிரி தீபாராதனை பண்ற மாதிரி அந்த பந்தத்தான்ல இது பண்ண சொல்ற. பந்தத்துக்கு பிரகாசம் அதிகமா இருக்கு. அந்த மாதிரி மகர்ஷி கண்வ மகர்ஷியிலேருந்து தோன்றின கண்வ மகர்ஷி தீபம் மாதிரி அவரிடத்துல இருந்து தோன்றின கண்டு பந்தம் மாதிரி இருக்கிறபடினால இவருடைய பிரகாசம் அற்புதமான பிரகாசம் என்பதாக இந்த இடத்துல சொல்ற. கண்டுனா அவன் தன் பெருமையை பார்த்தால் சச்சாபி பகவான் கண்டுகு என்று மகர்ஷிகள் கொண்டாடும்படியான பெயருடையவன் ஒருவன் காணும். ரிஷே புத்திரேன பரமரிஷினா விளக்கில் கொளுத்தின பந்தம் என்னும்படி காணும் பிரகாச பகுளனான பிதாவிலும் காட்டில் இவனுடைய ஞான விகாசம் இருக்கும்படி. திருணு இத்தனை நாளும் இக்காதை உம்முடைய செவியல் படாமையாலிரே நீர் இப்படி கலங்குகிறது. இத்தை அவகிதராய் கேளீர். இந்த கண்டு சொன்ன வார்த்தை கணக்கு உங்களுக்கு கேட்டிருந்ததுன்னாக்க, உங்க காதுல விழுந்திருந்ததுனாக்க, இப்படி விபீஷணன் சரணாகதி பண்ணச்சே அவரிடத்துல அவர் சேர்த்துக்கலாம் கூடாதுன்னு எல்லாம் ஆட்சேபெல்லாம் நீங்க பண்ணிருக்கவே மாட்டேங்கோ. கண்டவனுடைய வார்த்தை இத்தனை நாள் வரைக்கும் உங்க காதுல விழாததுனாலதான்
சரணாகத ரட்சணத்துல வரைச்சே அவன் எங்கேருந்து வந்திருக்கான், எதிரி படையிலேருந்து வந்திருக்கானா இல்ல நண்பனுடைய சுற்றத்துல இருந்து வந்திருக்கானா எங்க வந்திருக்கானான்னு எல்லாம் விசாரம் பண்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு வந்திருக்கு. நீங்க இத்தனை நாள் கேட்கலன்றது நல்லா ஸ்பஷ்டமாறுது. இப்ப நான் அந்த கண்டு மகர்ஷியினுடைய வார்த்தையை நான் சொல்றேன், சாவதானமா நீங்க எல்லாரும் கேளுங்கோ என்று பெருமாள் சொல்லி ராமர் சொல்லி சொல்றார். ஸ்ருணு இத்தனை நாளும் இக்காதை உம்முடைய செவியல் படாமையாலிரே நீர் இப்படி கலங்குகிறது, இத்தை அவகிதராய் கேளீர். காதா இது பெரிய பொருள்களை எல்லாம் பொதிந்து கொண்டு எளிதாக கேட்கலாம்படி சுருங்கின பாசுரமாய் காணும் இருப்பது. கண்டு மகர்ஷியனுடைய உபதேசத்தை கேளுங்கோன்னு சொல்லிட்டு இது எங்கேயான பெருசா அந்த உபதேசமே எங்கேயான ஒரு 20 பக்கம் 30 பக்கம் இருந்ததுன்னாக்கா அப்புறம் அதை எப்படி கேட்கறது, அது யாரா கேட்டுருக்கு, அதுக்கு பொறுமை இல்லாத போயிடுமேன்னு நினைக்க வேண்டாம். சுருக்கமா ஒரு சின்ன ஸ்லோகம்தான். இந்த ஸ்லோகத்துல எவ்வளவு பெரிய அர்த்தத்தை, அந்த சரணாகத ரட்சண விஷயமான அர்த்தத்தை அவர் விசேஷமா சொல்லியிருக்க. ஆகையால அதை சுருக்கமா கேளுன்னு சொல்லிருக்கு. காதம்பரியில சுகநாசோபதேசம்னு ஒண்ணு வரும். காதம்பரியே ஒரு ரொம்ப கஷ்டமானது, ரொம்ப ரசமானதுதான். ஆனா அந்த காதம்பரி ரசாஸ்வாதம் பண்றது இருக்கு, அந்த ரசத்தை அனுபவிக்கிறதுக்கு அதுக்கு ஒரு தனி சக்தி வேணும். ஆனா அந்த சென்டென்ஸ் எப்போ முடியும் அப்படின்னா, ஒரு சென்டென்ஸ் ஆரம்பிச்சதுன்னா 3 பக்கம் 4 பக்கம் கழிச்சுதான் முடியும். அதே மாதிரி சுகநாசோபதேசம்னு ஒரு உபதேசம், நல்ல விஷயங்களை தான் சொல்றது அந்த உபதேசம் வருது. அந்த சுகநாசோபதேசம் ஆரம்பிச்சதுன்னா ஒரிஜினல், அதாவது காதம்பரி சங்கிரகம், காதம்பரி சங்கிரகத்துக்கு சங்கிரகம் எல்லாம் இப்ப வந்திருக்கு. அந்த காதம்பரி சங்கிரகத்திலேயே பெருசா இருக்கும், காதம்பரியில இன்னும் ரொம்ப பெருசா இருக்கும். அவ்வளவு பெருசு இருக்கிறது அளவுக்கு நமக்கு பொறுமை இல்லாத போயிடுத்தோம்னாக்கா அது கேட்கறதுக்கு விஷயம் தெரிஞ்சுக்க முடியாத போயிடுத்தோ, அல்ல அந்த அளவுக்கு நமக்கு பொறுமை மாத்திரம் இல்ல ஞானமும் இல்லாத போயிடுத்தோம்னாக்கா உபதேசம் பண்றத அப்ப கஷ்டமா போயிடுமே அப்படின்னா, கண்டு மகர்ஷியினுடைய உபதேசம் அப்படிப்பட்டது இல்ல. ரொம்ப ரொம்ப சுலபமானது, எளிதானது, வெறும் ஸ்லோக ரூபமாக இருந்துருக்கு. அதை கேளு என்பதாக சொன்னார். புறா கீதா இன்று முதலாக கட்டினதென்று காணும், இது வேதம் போலே பழையதாய் இருப்பது ஒன்று. இப்ப இந்த கண்டு மகர்ஷியினுடைய வார்த்தைன்னு நான் திடீர்னு ஒண்ணு இட்டுக்கட்டி சொல்ற வார்த்தை இல்லை. இது வேதம் எப்படி எல்லா நாளும் எத்தனையோ நாளா, அதாவது அனாதியா இருந்துருக்கோ, ஒருவராலும் இயற்றப்படாததாக இருந்துருக்கோ, அந்த மாதிரி எத்தனையோ நாளா இருக்கிறது. இது புதுசா நான் சொல்ற வார்த்தை இல்லைன்னு அர்த்தம். அதாவது இது அபௌருஷயம்ன்றது கிடையாது. வேதம் மாதிரின்னா எந்த இடத்துலன்னா ரொம்ப நாளா இருக்கு, எப்போ வந்ததுன்னு தெரியாத நிலையில இருக்கிறதுன்றத சொல்றார். புறா கீதா கீதா கண்டுவான மகர்ஷியும் இத்தை சிருஷ்டித்தான் என்று இராதே கிடீர், ரிக்கை சாமமாக பாடுமா போலே பண்டே உள்ளதொன்றை அவன் பாடினான் அத்தனை. இதுக்கு மேல கீதா அப்படின்னா, கீதான்னா பாடப்பட்டது அப்படின்னு அர்த்தம். இப்ப பாட்டு பாடுறவா எல்லாரும் அவாதான் சிருஷ்டி பண்ணி பாட்டு பாடுறாளன்னா, இது தியாகராஜருடைய கிருதி, அப்புறமா முத்துசாமி தீட்சிதருடைய கிருதி, அப்படி இப்படின்னு எல்லாம் சுவாதி திருநாள் கிருதி அப்படின்னு எல்லாம் யார் யாரோ பண்ண கிருத்திகளை தானே இவெல்லாம் பாடின்னு இருக்கா. ஆழ்வாருடைய காதா, ஆழ்வாருடைய சீசக்திகள் எல்லாமும் பாட்டு பாடுறவா பாடின்னு தானே இருந்துட்டு இருக்கா. இப்போ அந்த மாதிரி கண்டுனாலே காதான்னு சொல்றதுனால, கண்டுனாலே பாடப்பட்டதுன்னா அவர் தான் அதை சிருஷ்டிச்சார், இந்த ஸ்லோகத்தை அவர் தான் சொன்னார்னு நினைச்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கு முன்னையே கூட இந்த விஷயம் ரொம்ப நாளா இருந்துட்டு இருக்கிற விஷயத்த கண்டு மகர்ஷி சொல்லியிருக்கேன்னு தாத்பரியம் இதுக்கு. அப்போ இப்ப இதுல சொல்ற விஷயம் அதி பிராச்சீனமானது என்று தாத்பரியம். கீதா அவன் செய்தான் ஆகிலும் அந்த சாமத்வனி போலே சமஸ்த பாப்பங்களையும் போக்கவற்றாய் காணும் இருப்பது. இதுல ரிக்வேதத்துல இருக்கிறது, அதே ரிக்வேதத்துல என்ன மந்திரம் இருக்கோ அந்த மந்திரத்தையே சாமவேதத்துல வரைச்சே கானமா சொல்றான். இப்போ ரிக்வேதத்துல சொல்லச்சே இருக்கக்கூடிய ஒரு நிலைய காட்டிலும் அதே ரிங் மந்திரத்தை சாமமா சொல்லச்சே அது கானமா இருக்கிறதுனால மொத்த பேருக்கும் ஒரு ஆக்கர்ஷகமாக இருந்துருக்கு.
இந்த சாமவேதம் அருளி செயல் இது ரெண்டுமே இதுக்கு ஒரு தனி இடம் இருந்துருக்கு. இது எத்தனை பேர் 100 பேர் எஜுர்வேதத்தை பாராயணம் பண்ணிட்டு இருந்தா கூட ஒரு 3 பேர் சாமவேதத்தை சொன்னான்னு வச்சுக்கோங்களேன், அவளெல்லாம் தூக்கி அடிச்சிடும் இந்த 3 பேர் பண்ற சாமவேதம். அதே மாதிரி அருளி செயலும் வரைச்சே ஒரு நல்ல கண்டத்தோட ஒரு 3-4 பேர் போறோம். 4 பேர் அருளி செயல் அனுசந்தானம் பண்ணான்னாக்க 20 பேர் வேதாத்தியனம் பண்றத கூட அதை அழிச்சிடும். இது அந்த சாமம், ஏன்னா இதுவும் ஒரு விதமான சாமம் தானே. இது நம்மாழ்வாருடைய ஒரு சீசுக்தி இருக்க, இது சாமவேதத்தினுடைய சாரமாக தானே சொல்லப்படுகிறது. அந்த சாமவேதத்துக்கு ஒரு ஏற்றம். அப்போ ரிங் மந்திரத்தை அந்த ரிக்கு மந்திர ரூபமாக இருக்கச்சே அதுக்கு இருந்த ஏற்றத்தை காட்டிலும் இத கான ரூபமாக சாமாவாக சொல்லச்சே அதுக்கு ஏற்றம் வரா மாதிரி கண்டு மகர்ஷி சொல்ற விஷயம் இருந்துருக்கு. அவர் வாக்குனால கான ரூபமாக வரச்சே அதுக்கு ஏற்றம் அதிகமா இருக்குன்னு தாத்பரியம். தர்மிஷ்டா போலியான தர்மங்களை போலன்றிக்கே பிரத்யக்ஷ ஸ்ருதி சித்தமான பரம தர்மத்தை விஷயமாக உடைத்தாய் காணும் இது காதை இருப்பது. இந்த பாட்டுகள்ல சில பாட்டுகள்லாம் அது ஏதோ தர்மத்தை போதிக்கிற மாதிரி இருக்கும். ஆனா அதெல்லாம் போலியான தர்மங்களை போதிக்கிறதாக இருந்துட்டு இருக்கும். அதாவது இந்த லௌகிக விஷயத்துல நாம எப்படி நடந்துக்கணும் அந்த மாதிரி எல்லாம் எதனா இருக்குமே தவிர, ஆனா இந்த இடத்துல சொல்லக்கூடிய காதை இருக்க வேதத்துல சொல்லப்பட்ட பரம தர்மத்தை சொல்றது. வத்தியம் பிரபன்னம் ந பிரதி பிரயச்சதி. ஒருத்தர் சரணாகதி பண்ணான்னாக்க அவன் கொல்லத்தகுந்தவனாகவே இருந்தான்னாலும் கூட அவனை நாம எந்த ஒரு சமயத்திலையும் ஒதுக்க கூடாது. வத்தியம் பிரபன்னம் ந பிரதி பிரயச்சத்தின்னு சொல்லிருக்கு. ஆகையால நம்ம பொறுத்த வரைக்கும் நாம இந்த சரணாகத ரட்சணத்துக்கு எவ்வளவு முக்கியம் வேதத்துல சொல்லிருக்கு. அதே விஷயத்தை தான் கண்டு மகர்ஷியும் தன்னுடைய காதையில சொல்லியிருக்க. ஆகையால அந்த கண்டுவனுடைய காதா இருக்க அது தர்மிஷ்டா, அது தர்மத்தை சொல்லக்கூடியதான ஒரு விஷயம். இது போலியான தர்மங்களை போலன்றிருக்கே பிரத்யக்ஷ ஸ்ருதி சித்தமான பரம தர்மத்தை விஷயமாக உடைத்தாய் காணும் இக்காதை இருப்பது. சத்தியவாதினான்னு இந்த ஸ்லோகத்துல சொல்றேன். ரிஷே கண்வஸ்ய புத்திரேண கண்டுனா பரமரிஷிணா ஸ்ருணுகாதா புரா கீதாம் தர்மிஷ்டா சத்தியவாதினா. சத்தியவாதினான்றது கண்டுனாக்கு விசேஷனம். கண்டு எப்பவுமே பொய் மெய் தவிர சத்தியம் தவிர வேற எதுவுமே சொல்ல மாட்டேன். அவர் வாக்குல எப்பவுமே பொய் வரவே வராதான். அதுக்காக தான் சத்தியவாதினான்னு சத்தியவாதசீலனான கண்டு என்கிற மகர்ஷி வாய் வெறுவி சொன்னாலும் பழிதாய் இருப்பது ஒரு சவ்வும் தூவும் கூட்டுகை இன்றிக்கே வஞ்சனையும் இன்றிக்கே காணும் இருப்பது. இதெல்லாம் தேசிகனுடைய சீசக்தியினுடைய சுவாரஸ்யம். இந்த சென்டென்ஸ அனுபவிக்கணும். மகர்ஷி கண்டு என்கிற மகர்ஷி வாய் வெறுவி சொன்னாலும், வாய் வெறுவி சொல்லுவது அப்படின்னாக்க, அதாவது இப்ப நான் உபன்யாசம் பண்றேன். உபன்யாசம் பண்ணச்சே தப்பில்லாத ரொம்ப சரியா பண்ணணும், தவறான அர்த்தங்கள் எல்லாம் சொல்லக்கூடாது, நாம மிஸ்கைட் பண்ணக்கூடாது அப்படின்ற எண்ணங்களோட அதுல ஒரு ஜாகரூக்கனா பேசுறோம். அப்படி பேசச்சு அதுல தப்பான வார்த்தைகளோ இதெல்லாம் பிரயோகம் வரத்துக்கு ரொம்ப வாய்ப்பு குறைவு. சாதாரணமா ஆத்துல பேசிட்டு இருக்கோம், அங்க இலக்கணமா பார்க்க முடியும், கிராமரா பார்க்க முடியும். இல்ல ஆத்துல பேசிட்டு இருக்கச்சே எதான பொய் சொல்லுவோமா? பசங்களுக்கு கூட சில சமயங்கள்ல நான் அதை பண்றேன் இதை பண்றேன்னு சொல்லுவோம், கடைசியில ஒன்றும் பண்ண மாட்டோம். அது பண்றேன்னு சொன்னியே ஏன் பண்ணலன்னு பசங்க கேட்டாக்கா, இல்லடா நம்ம அதாவது ஏதோ ஒரு சின்ன பொய்ய சொல்லி நான் அங்க போயிட்டேன் இங்க போயிட்டேன் எல்லாம் அது பண்ணல அப்படின்னு சொல்ல போறோம்.
ஆனா அந்த கண்டு மகர்ஷியினுடைய வாக்குல இந்த மாதிரி ஏதான ஒரு சந்தர்ப்பம் நேரிட்டா கூட அந்த பொய்ன்றதே வார்த்தையில விளையாட்டு கூட பொய் வராதான் அவர் வாக்கு. அதுதான் அவருக்கு ஒரு ஏற்றம். தாவும் தூவும் அப்படின்னு சொன்ன சான்றது இருக்க, இது ஒரு அக்ஷரம். இது சாதாரணமா இந்த சான்றது அண்டுன்னு அர்த்தம். அது ராமஸ்ட கிருஷ்ணஸ்ட ராமனும் கிருஷ்ணனும் அப்படின்னு எல்லாம் சொல்றோமோ இல்லையா, அது சான்றது ஒரு அவ்வியம். அதே மாதிரி தூ ராமஸ்து ராமனோ வெண்ணால் அப்படின்னு இது பல இடங்கள்ல இந்த சாவுக்கும் தூக்கும் பெரிய அர்த்தம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லாத இருந்துட்டு இருக்கும். அதாவது அதுக்கு ப்ராமினன்ஸ் கிடையாது விவகாரத்துல வரைச்சே. சில சமயங்கள்ல அந்த சாவோ தூவோ போட்டால்னாக்கா அந்த ஸ்லோக பூரணத்துக்காக ஸ்லோகத்துல அந்த மீட்டர்ல எதனா எழுத்து குறையும், அதுக்கு எதனா சாவோ தூவோ போட்டுக்கிறது, இந்த மாதிரி எதனா பண்ணுவா. இப்போ ரொம்ப முக்கியத்துவத்தோடு இல்லாத ஒரு சப்தமாக இருக்கக்கூடிய சா தூன்றது வந்தா கூட அதை உபயோகப்படுத்துற இடத்துல கூட கண்டு மகர்ஷி வார்த்தையில அவர் வாக்குல இருந்து வந்ததுன்னாக்க அது சத்தியமா தான் இருக்குமே தவிர எந்த ஒரு சன்னிவேசத்திலையும் அது பொய்யா இருக்காது அப்படின்றதுதான் சொல்றார். அதாவது எவ்வளவு அந்த வார்த்தையினுடைய அழகுதான், தேசிகன் சொல்ற வார்த்தையினுடைய அழகுதான் பார்க்கணும். சத்தியவாதினா சத்தியவாத செயலனான கண்டு என்கிற மகர்ஷி வாய்வெருவி சொன்னாலும் பழுதாய் இருப்பதொரு சவ்வும் துவ்வும் கூட்டுகையும் இன்றிக்கே வஞ்சனையும் இன்றிக்கே காணும் இருப்பது. வஞ்சனை அதாவது பொய் சொல்றது, பிறரை ஏமாத்துறதுன்றது இல்லாத எப்பவுமே அந்த சத்தியத்தையே சொல்றவராக இருப்பவர். இதில் பரமர்ஷினா என்று யதார்த்த தரிசித்துவம் சொல்லிற்று, சத்தியவாதினா என்று யதா திருஷ்டார்த்த வாதித்துவம் சொல்லிற்று. இங்க பரமர்ஷினா கண்டுனா சத்தியவாதினா கண்டுனான்னு ரெண்டு சப்தம் அந்த கண்டுனான்றதுக்கு விசேஷணமாக சொல்லிருக்கு. பரமர்ஷினா அப்படின்னாக்க ரிஷேகே மந்திர திரஷ்டத்துவம்னு சொல்லிச்சு, அந்த அதீந்திரியங்கள் நம்ம கண்ணுக்கு புலப்படாததை கூட அவளுக்கெல்லாம் மகர்ஷிகளுக்கு தெரியும். அதே மாதிரி யதார்த்தம் உண்மை நிலை புலப்பட்டு போயிடும், அது மகர்ஷிகளுக்கு ஒரு ஏற்றம். இது யதார்த்த தரிசித்துவம். நாம அந்த உண்மை நிலைய பார்க்கறது ஒண்ணு, எப்படி உண்மையான நிலைய பார்க்கிறோமோ பார்க்கிற மாதிரியே உண்மையாக சொல்லணும். பார்க்கறது ஒண்ணு சொல்றது ஒண்ணுன்றது இல்லாத எப்படி பார்த்தோமோ அப்படியே இருக்கு. போய் பெருமாளை சேவிக்கிறோம், பெருமாளை சேவிச்சு இன்னைக்கு ஆச்சரியமான ஒரு சேவை எனக்கு தேவப்பெருமாள் சேவை கிடைச்சது, ரொம்ப ஏகாந்தமான சேவை, அற்புதமான சேவை. நாம எப்படி சேவிச்சோமோ சேவிச்சதை யதார்த்த தரிசித்தோம். ஒண்ணு முதல்ல நம்ம அந்த பெருமாளை சேவிக்கிறதுக்கு முதல்ல தெரியணும், அப்படி சேவிச்ச மாதிரியே அது மீதி பேருக்கு சொல்றதுக்கும் தெரியணும். இது ரெண்டு சாமர்த்தியமும் ஓணும். கண்டு உண்டத்துல அந்த சாமர்த்தியம் ரெண்டு சாமர்த்தியமும் இருந்துட்டு இருக்கு. ஒரு சாமர்த்தியம் யதார்த்த தரிசித்தோன்றது பரமர்ஷினான்னு சொல்லப்படினால இவர் பரமர்ஷியாக போயிட்டு அப்படின்னால அவரால் உண்மை நிலையாக அறிந்து கொள்ள முடியறது, எது தர்மம் என்பதை தெரிஞ்சுக்க முடியறது. யதார்த்த தரிசித்தோன்றது வருது. சத்தியவாதினா அப்படின்னா உண்மையே தானே அவர் பேசுறே, அப்போ தான் எப்படி பார்த்தேரோ பார்த்தா மாதிரி சொல்றதுன்றது இருக்க, அது யதார்த்தவாதம். இப்படி ரெண்டும் சொல்லப்படுகிறது இந்த இடத்துல. இதில் பரமர்ஷினா என்று யதார்த்த தரிசித்துவம் சொல்லிற்று, சத்தியவாதினா என்று யதாதிருஷ்டார்த்தவாதித்துவம் சொல்லிற்று, தர்மிஷ்டா என்று உபதேசத்தினுடைய பரம பிரயோஜனத்துவம் சொல்லிற்று. இந்த தர்மிஷ்டான்றது காதான்றதுக்கு விசேஷனம். இப்ப சில பாட்டுகள்லாம் இருக்கும், இந்த பாட்டுகள்ல ஒரு தர்மம் முதல்ல பொதுந்து இருக்கும். சுவாதி திருநாள்னு ஒரு திருவனந்தபுரம் ராஜா, அவர் பரம வைஷ்ணவர், பெருமாளிடத்துல அவ்வளவு பக்தர். அவருடைய பாட்டு அது சம்ஸ்கிருதத்துல தான் இருந்துக்கும். முதல்ல அந்த பாட்டுல ஒரு பாட்டு, சுக்கிரனுக்கு கண் கொடுத்த பெருமாள் என்று அதுல ஒரு பாட்டுல வருது.
சுக்கராச்சாரியருக்கு கண்ணு கொடுத்தேர் பெருமாள்னு சொல்ற. எல்லாரும் சொல்லுவா, மகாபலி சக்கரவர்த்தி தானம் பண்ண வந்தேர், அந்த கிண்டியில எடுத்து தீர்த்தம் கொட்டுறதுக்காக பலி சக்கரவர்த்தியினுடைய தர்ம பத்னி அந்த தீர்த்தத்தை சேர்க்கிற. அந்த சேர்க்கறதுக்கு வரைச்சு அந்த கிண்டியினுடைய அந்த மூக்கு இருக்கு, அந்த மூக்குல போய் சுக்கராச்சார் பூந்துட்டேறான். அந்த தண்ணி வெளில வரல. ஏன்னா முதல்ல நல்லத்தனமா சொல்லி பாக்குறாரு சுக்கராச்சார், இவர் வந்திருக்கிறது விஷ்ணு மகாவிஷ்ணு, உன்னை ஏமாத்திருவேர். இப்ப பாக்கச்சே 3 அடி மண் தாராயின்னு தான் சொன்னேன். அந்த 3 அடி மண்ணுன்னு சொல்லச்சே என் குட்டி காலால 3 அடின்னு சொல்லல, அவர் மொத்தத்துல 3 அடின்னு தான் சொல்லியிருக்கேன். இவர் எப்படி ஏமாத்துவேர்னு நமக்கு தெரியாது. நீ ஏதோ இந்த சின்ன வாமனாக எழுந்துள்ள இருக்கிறதுனால இந்த குட்டி காலால 3 அடி மண் கொடுன்னு நான் கேட்கறேன் நினைச்சுட்டு அதுக்கு என்ன கொடுத்துறேன்னு சொல்லியிருக்கலாம் நினைக்கலாம். ஆனா நீ ஏமாந்து போயிட்டு போற, வாண்டான்னு சொல்லி பாக்குறார் சுக்கராச்சார். அசுரகுரு அவர் கேட்கல. அப்படிதான் இருந்தாலும் இருந்துட்டு போட்டோமே, என்னை ஏமாத்தினா கூட பெருமாளே என்னண்ட வந்து பிட்சை கேட்டேன்ற அந்த பெருமை எனக்கு இருக்கும் இல்லையோ, அப்படி இருந்துட்டு போட்டோம் என்றெல்லாம் சொல்லிடுற. அப்ப இவர் என்ன பண்ற, சரி நீ இது தானம்ன்றது அந்த பத்னி சேர்ந்து 2 பேருமா சேர்ந்து கொடுக்கணும். அப்படி கொடுக்கறதுக்கு வரைச்சே அவள் தார வார்த்தை கொடுக்கணும். இப்ப கன்னியாதானம் பண்ணச்சே கூட அவ வந்து பொண்ணுக்கு வந்து அந்த மனைவியா இருக்கவள் 2 பேரும் மனைவி கணவன் 2 பேருமா சேர்ந்துதான் அந்த பொண்ணை வந்து அந்த மாப்பிள்ளையினுடைய கை மேல கைய வச்சு தார வாத்து கொடுக்கறதுன்றது பண்றோம். அப்படி பண்ணச்சே அந்த தார விழாதபடி ஜலதார அதனுடைய விழாதபடி சுக்கராச்சார் போய் பூந்துட்டேறோம். பூந்துண்ட உடனே அப்போ பெருமாள் என்ன பண்றாரா, அவருக்கு அந்த கவர் ஒரு கமண்டல் தர்பெல்லாம் வச்சிருக்காரு இல்லையோ, அதால ஒரு குத்துறாராம், அந்த சந்தில குத்துறாராம், அந்த மூக்குல குத்தினா அங்க சுக்கராச்சார் இருக்கே. சுக்கராச்சார் கண்ணு மேல படுறது, ஒரு கண்ணு பூர்த்து அவருக்கு. அப்புறம் அவர் வெளில வந்துட்டேன்றது வேற விஷயம். இப்போ சுக்கிரனுடைய கண்ணை வாங்கினவர் தான் அவர், அவருக்கு கண்ணை போக்கடிச்சவர் தான் பெருமாள். சுக்கிரனுக்கு கண்ணு கொடுத்தவர் பெருமாள்னு சொல்லி அந்த பாட்டு வந்திருக்கு. இது எப்படி இந்த பாட்டுக்கு அர்த்தம் எனக்கு முதல்ல புரியல. ஆனா அவர் சுவாதி திருநாள்ன்றவர் ரொம்ப ரொம்ப பெரிய ஜாதா, பரம விஷ்ணு பக்த, அவர் போய் இப்படி சொல்லியிருக்காரு இன்னும் நினைச்சிருந்தார். அப்புறம் ஒரு சமயத்துல ஏதோ காலக்ஷேபம் சொல்லச்சு, தர்ம ஸ்ருதோவா திருஷ்டோவா அனுமோதித்தோவான்னு ஒருத்தன் ஒரு தர்ம காரியம் பண்ணான்னாக்க அவன் நல்ல காரியம் அவன் பண்றான்னு சொல்லி நாம அதை அங்கீகரிச்சு அது நல்ல விஷயம்னு சொல்லி ஸ்லாகிச்சமானாலே நமக்கு அந்த தர்ம காரியம் பண்ணின புண்ணியம் வருதான். அதே மாதிரி ஒருத்தன் தர்மம் பண்ணச்சே அதை தடுத்து நிறுத்தினோம்னாக்க நம்ம கண்ணு அவிஞ்சு போயிடுமா, இது பண்ணாதேன்னு சொல்லி சொன்னாக்கா. இப்போ இவர் தர்ம காரியம் பண்றார் பலி சக்கரவர்த்தி, அவருக்கு போய் தர்மம் பண்ணாதேன்னு சொல்லி சுக்கராச்சார் தடுத்து நிறுத்தினேர்னா அவருக்கு 2 கண்ணுமே தெரியாது போயிடணும். அப்ப 2 கண்ணு தெரியாது போகாது இல்லாத ஒரு கண்ணுக்கு மாத்திரம் அவருக்கு உபாதியை ஏற்படுத்திட்டு இன்னொரு கண்ணை அவர் விட்டு கொடுத்துருக்காருனாக்கா அப்ப அவர் கண்ணு கொடுத்தவர்னு தான் சொல்லணுமே தவிர கண்ணை அழிச்சவர்னு பெருமாளை சொல்ல முடியாது இல்லையா. இதுதான் சுவாதி திருநாள் அந்த கீர்த்தனை எல்லாம் சொல்லியிருக்கார். அந்த மாதிரி காதை அப்படின்னா பாட்டுன்னு சொல்லி வந்துட்டாக்கா அந்த பாட்டுன்னு சொல்லிட்டு அதுக்கு எளப்பமா நினைக்க வேண்டாம். இந்த கண்டுவனுடைய காதை எப்படிப்பட்டதுன்னாக்கா தர்மத்தை தவிர வேற எதுவும் சொல்லாது, இது தர்மத்தையே சம்பூர்ணமாக சொல்லக்கூடியது என்று அதுக்காக அந்த உபதேசத்தினுடைய ஒரு பெருமையை சொல்றதாக ஆறுது. இத்தால் பிரம விப்ரலம்பங்கள் அற்று சர்வலோக ஹிதம் சொல்லுவான் ஒருவன் என்று ஆப்தி அதிசயம் சொல்லிற்றாயிற்று. இப்படி அந்த கண்டுவ ஸ்தோத்திரம் பண்றதுனாலையும் தர்மிஷ்டா காதா என்று அவருடைய வார்த்தைய பெருமையாக சொல்றதுனாலையும் என்ன தெரிஞ்சின்றது அப்படின்னா, தானே பிரமிச்சு போய் சொல்ற வார்த்தை இல்லை இது. தான் உண்மையை அறிந்து தான் எப்படி உண்மையை அறிந்தாரோ அது பிரகாரம் சொல்ற வார்த்தை ஒண்ணு, பிரமம் இல்லாதது. விப்ரலம்பம் அப்படின்னாக்கா பிறரை ஏமாத்துறதுக்காக சொல்ற வார்த்தை, அது வஞ்சனை பண்றதுக்காக. ஆகையால பிறரை ஏமாத்துறதுக்காகவோ தானுடைய பிரமத்தினாலேயோ வந்த வார்த்தை இல்ல, இது சத்தியமான வார்த்தை, யதாதர்சிதமான வார்த்தை. இந்த வார்த்தை தான் கண்டு மகர்ஷியினுடைய வார்த்தை.
அதை நீங்க எல்லாரும் சாவதானமா கேளுங்கோ. அப்ப சரணாகத ரட்சண விஷயத்துல அவர் எப்படி சொல்லியிருக்காருன்னு கேட்டாக்க அதுக்கப்புறம் உங்களுக்கு கலக்கம் வராதுன்னு ராமர் அந்த வானரர்கள் மத்திய இந்த சுக்ரீவன் அங்கதன் இவ எல்லாரும் நடுவுலையும் கண்டு மகர்ஷி உபதேசிச்ச காதைய சொல்ற. அது அந்த காதையினுடைய அர்த்தத்தை அடுத்த உபன்யாசத்துல பார்க்கலாம். இன்னைக்கு இது வரைக்கும்.